ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த தோல்வியே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான 76 ரன் வித்தியாசத்தில் படும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்திய அணி. அந்த தோல்வி குறித்து தோல்விக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கௌதம் கம்பீர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்துட்டுருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த லீக் சுற்றில் சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க செமிஃபைனல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான் கணிச்சு இருக்கிறது தான். ஆனால் நாங்கள் ஜெயிக்கலான்னு நினச்சோம். பட் எங்கள் அணி ரொம்ப மோசமான கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னு சொல்லாங்க. எங்களோட மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அக்சர் பட்டேலை உட்கார வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்தமாதிரி விக்கெட் டைமில் குருஷியான டைமில் அக்சர் பட்டேல் வந்து காப்பாற்றிருக்காரு. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக நாங்கள் அக்சர் பட்டேல் இறக்கியிருக்கணும். அதுதான் எங்களோட பெரிய மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா அன்றைக்கி நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. உண்மையாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்ல பிளானோடு வந்திருக்காங்க. பேட்டிங் பவுலிங் எல்லாமே அவங்களுக்கு அற்புதமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நாங்கள் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக வெறித்தனமான கம்பேக் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா தலைமை ஆறுதலாக பேசியிருக்காரு. தோத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ரன் ரேட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. -3 இருக்குன்னே சொல்லலாம் ரன் ரேட்டு. ஏன்னா அடுத்த 2 போட்டி நம்ம ஜெயிக்கணும். ஜிம்பாப்வே கிட்ட வருது, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வருது. அடுத்த 2 போட்டி நம்ம ஜெயிக்கணும், அதுவும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 3க்கு 3 போட்டி ஜெயிக்கணும், அது வேறு இருக்குது. அதனால் நிறைய ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு போட்டி தோத்தா கூட இந்த வேர்ல்டு கப் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுதான் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குரூப் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. பார்க்கலாங்க. அடுத்த 2 போட்டி நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே கூட ஆடுறோம். ரெண்டுமே ஒரு ரொம்ப குரூஷியலான மேட்ச் இந்தியாவுக்கு. வர சேப்பாக்கத்தில் 26ஆம் தேதி நம்ம எதிர்கொள்ள போகிற ஜிம்பாப்வேவை, அதுவும் சென்னையில் பார்க்கலாங்க. நியூசிலாண்டுலாம் அந்த குரூப்பில் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆல்மோஸ்ட் குவாலிஃபை டூன்னு சொல்லிடலாங்க செமிஃபைனலுக்கு. ஏன்னா அடுத்த 2 போட்டி ஜிம்பாப்வே அடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருவாங்க. அவங்க செமிஃபைனல் த்ரூ ஆகிடுவாங்க. 2வது அணியாக நம்ம குரூப்பில் யார் போக போகிறான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்குங்க. ஒன்று வெஸ்ட் இண்டீஸா இல்லை நம்ம ஜிம்பாப்வேவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை இந்தியா போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், நேற்று இந்திய அணி தோற்றது குறித்து உங்களோட கருத்துக்கள், இந்திய அணியோட மிஸ்டேக்ஸ் என்ன, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் செமிஃபைனலில் நம்ம குரூப்பில் இந்திய அணி போகுமா போகாதா உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.